எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்படிம்மா இருக்கே கலை நிலா பரமேஸ்வரி? அதான் ஐயா, காலை தூக்கி 2 காலை அப்படியே பெட்ல போடுறேன், வலது கால் கடுக்கு முடுக்குன்னு சவுண்ட் கேக்குது ஐயா. இங்க காட்டுங்க பாக்கலாம். அப்படியே செய்யுங்க. கால் இருங்க. அப்படியே யாராவது இப்ப அப்படியே நீங்க சும்மா அப்படியே பிடிச்சிங்க பக்கத்துல, அவ்வளவுதான். கால் தெரியுதா ஐயா? கால் நல்லா தெரியுது. கால் அழகா தூக்குறீங்களே. தெரியுதுங்களா? கால் மேல் கால் போடுங்க. கால் மேல கால்லாம் ஈஸியா போடுறையா, அந்த பெண்டா இருக்கிறது மட்டும் தான் இதுவா இருக்குது. கால் மேல் கால் போட்டாவே அருமை அருமை. அதெல்லாம் போடுறேன், எப்பத்துல இருந்து போகுது அதெல்லாம். கால் மேல் கால் போடுறீங்க, அருமை 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 அருமை. இப்போ நீங்க போன் பண்ணீங்கன்னு எடுத்து 2 காலம் மேல போடுறேன், அதுக்கு ஒரு கால் வந்து வலது கால் கடுக்க முடியும்னு அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்பதான். அருமை அருமை அருமை. வலி இல்லாம சவுண்ட் கேக்குது, வலியோட இருக்கா. யாரா இருந்தா எடுக்க சொல்லுங்களேன், பக்கத்துல ஒருத்தர் இல்லையா? யாரும் இல்லைங்க ஐயா, முட்டி எல்லாம் எடுத்து அனுப்புறேன் ஐயா. நீங்க பேசுறதே சரிதான், நீங்க பேசுறதே பெரிய வேலைதான். அப்ப கால் அசைக்க முடியுது, காலை தூக்கி மேல போட முடியுது. அப்படியே சமணங்கால் பெட் மேல எந்த கால் வருதோ அந்த காலை மட்டும் மெத்த மேல தூக்கி வைங்க, படுக்கையில தூக்கி வைங்க. எந்த கால் வருதோ அதை மட்டும் படுக்கை மேல வைங்க, ஒரு காலை தூக்கி மேல வைங்க. அந்த கிட்ட போகுது, நல்லா ஃபுல்லா போகுது வலது கால். அது அப்படியே கொஞ்சம் தூக்கி கேமரா கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்குங்க. காலை மட்டும் காட்டுங்க, காலை மட்டும் காட்டுங்க. ரைட். அந்த முட்டி மடக்குங்க, லேசா மடக்குங்க. முட்டி வீங்கி இருக்கு, நல்ல வீக்கம் இருக்குது. அது மட்டும் தூக்கனா மாதிரி இருக்கு, தூக்கனா மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி அந்த பெருசு இருக்கு பாருங்க, அந்த அது வந்து சின்னதா மாறணும், சிறுத்த மாதிரி சிறுசா மாறணும், சின்னதா மாறணும். இந்த வலது கால் இடது கால் காட்டுறீங்களா? இடது கால் காட்டுங்க, இடது முட்டி காட்டுங்க. அந்த துணி லேசா துணி விலைக்கு கொடுங்க, அந்த முட்டியை காட்டுங்க, முட்டியை மட்டும் காட்டுங்க. பனங்காய மாதிரி இருக்க கூடாது, பனங்கான சோடு இருக்கும், பனங்காய் மாதிரி இருக்கிறது. போது. காலையில் நல்லா ஆட்டுறீங்களே, அருமை அருமை. அப்படியே தூக்க முடியுது, அப்படியே மேல தூக்க முடியுது. நல்ல காலை தூக்குங்க, அப்படியே மேல தூக்குங்க, அப்படி லேசா. அப்படி கீழே இறக்குங்க, போதும். கீழே வைங்க, காலை தரையில வைங்க. இப்ப மறுபடி தூக்குங்க, தரையில இருந்து மேல தூக்குங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வந்து இப்ப நடக்கிறதுக்கான வேலை, அதாவது நீங்க நடக்கிறதுக்கான வேலையை உடம்பு செய்து கொண்டிருக்கிறது. இப்பதான் அந்த காலத்துக்கு போடுறீங்க, இந்த குழந்தை மாதிரி, குழந்தை பழகிற மாதிரி பழகுறீங்க. அது இயற்கையா வந்து, இது எப்படி குழந்தை இப்படிதான் பண்ணும், அந்த குழந்தை தன்மையில குழந்தை இப்படிதான் பண்ணும். அது அப்படி அப்படியே போட்டு தவழும், அப்புறம் நடக்கும், அப்படி இருக்கலாம், அப்புறம் எந்திரிச்சு நடக்கும், மெல்ல ஓடும், கீழே விழுகும், அந்த மாதிரி பண்ணிட்டே வர இப்ப உங்களுக்கு புதுசா உடம்பு மாறுது, புதுசா. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா தூக்கணா மாதிரி இருக்கா, எவ்வளவுதான் நீட்டா இது பண்ண எல்லாம் பண்றேன், அந்த தூக்கணா மாதிரி இருக்கு முட்டி. உடம்பு அந்த சரிதான் தூக்கண மாதிரி இருக்கா, சரிதான். பாருங்க, பாண்டிச்சேரி அரவாளி பாத்தீங்களா எப்படி முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஐயா, முகமே ரொம்ப தெளிவா இருக்கு ஐயா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விட தெளிவா இருக்கா. இதேதான், அதாவது பரமேஸ்வரி விட ரொம்ப கடுமையான வலி உடையவங்க தான். பரமேஸ்வரி கூட அந்த முதுகும் தண்டுல கீழே மட்டும்தான் வலி, அவங்களுக்கு உடம்பு உரம் புடிச்சு, அதாவது உடம்பு உரம் சுத்தி, அதாவது வலையில சிக்கின மீன் மாதிரி அப்படியே புடிச்சு அமைக்கிடுது, அப்படிதான். அந்த மாதிரி இதான் ரொம்ப மோசமான வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு மோசமான வாதம்னா, 5ஆம் அறிவுல இருக்கான் பாரு, மிருகமா இருக்கான் பாரு, அவனுக்கு தான். 5ஆம் அறிவு பயன்படுத்திட்டு ஆகார வேட்டையாடுறவன், கூட்டம் கூட உட்காந்து சாப்பிடுறவன், அவனுக்குலாம் இப்படி வரும். ஏன்னா வெள்ளைக்கார வந்து கூட்டம் கூட உட்காந்து சாப்பிடுறவன், அவன் வந்து நாம வந்து சாப்பிட்றதே யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளுக்கு எப்படி தெரியுமா, நம்ம வந்து பிறரை பார்க்க வச்சுட்டு நம்ம சாப்பிடவும் கூடாது, நம்ம சாப்பிட்றது பிறருக்கு தெரியவும் கூடாது. அதுதான் அறிவு. அறிவுள்ளவன் செய்ய மாட்டான். அறிவுள்ளவன் தான் சாப்பிட்றதை பிறர் காட்ட மாட்டான், பிறர் சாப்பிட்றதை இவனும் பார்க்க மாட்டான். இப்படி இது செய்யறவன் முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா நாம உணவு என்பது அது மருந்து மாதிரி இருக்க வேண்டும். உணவு எப்படி இருக்கணும்,
அது மருந்து மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் அந்த மருந்துனா என்ன, இவ்வளவுதானே. மருந்துன்னா எவ்வளவு, நம்ம மருந்துனா அது கணக்கே எடுக்க முடியாது பாருங்க. 2 விரல்ல கூட எடுக்கலாம், நகத்துல கூட எடுக்கலாம். அதுதான் மருந்து. அது எடுத்து சாப்பிட்டாவே நல்லா இருக்கு. நாம வந்து வட்டம் கட்டிட்டு போறது சாப்பிடுறது எல்லாம் வந்து முட்டாளுகள் பண்ற வேலை. அந்த முட்டாளுகள் பண்ற வேலையை தான் இந்த குடும்ப நாசமா போறது. திங்கிறதுக்கே நாசம். அந்த திங்கிற வெறி அதிகமா இருந்தா குடும்பத்தை ரகலை பண்றது, குடும்பத்துல சண்டை போடுறது, கண்டபடி பணம் சம்பாதிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு கூலி தொழிலாளியும் இந்த மாதிரி கூலி தொழிலாளி இருக்கான் பாருங்க. சாதாரண கூலி தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளி, சாதாரணமா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். எவன் இந்த ஆகாரம் திங்கிறானோ அந்த குடும்பத்தை அடிப்பான், திட்டுவான், கொலை செய்வான், எல்லா வேலையும் பண்ணுவான். லட்சத்துல 2 பேர் தான் அமைதியா இருப்பானுங்க. எல்லாருமே அயோக்கியனுக்கு தான். என்னை பொறுத்தளவு யோக்கியனா எவனும் கிடையாது. யோக்கியனா ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது. எல்லாம் கண்டபடி மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்றவங்க தான். அதனாலதான் இந்த நாசமா போறது. இது வந்து யோக மார்க்கம். நம்ம குரூப்லயே வந்து போக போக குடும்பத்துல டார்ச்சர், யாராவது அம்மாட்ட போய் கேட்கறது, அப்பாட்ட போய் கேட்கறது, பொண்டாட்டி வற்புறுத்துறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா. அதை தான் ஆரம்பத்துல சொல்றேன், எல்லாரும் நீங்களே செஞ்சுக்கணும், யாரையுமே டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிடுவேன், நானே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் நானே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் போக போக வேணா. யாருன்னு உங்களை யாரும் தெரியாது, நேரில் யாரையும் பார்த்தது இல்லை, உங்க கேரக்டர் தெரியாது, உங்க பழக்கவழக்கம் தெரியாது, உங்க குடும்பம் தெரியாது, உங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாம எதை கத்துறீங்கிறதுக்காக எதோ சொல்லி கொடுக்குறேன். மற்றபடி உங்க போக போக முழு உண்மை தெரிஞ்சு அது மாதிரி நிறைய பேர்த்த நான் தூக்கிட்டேன். புரியுதுங்களா? அவங்க வந்து தவறான முறையில போறாங்க, திருட்டுத்தனம் பண்றது, இதெல்லாம் இங்க வந்து உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது. நான் தான் சமையல் பண்றேன், நான் குடும்பத்துல யாரையும் தொந்தரவு பண்றது இல்லை, யாரிடத்து கேவலமா பேசுறது இல்லை, அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா இன்னையிலிருந்து மாறிக்கணும். இன்னையிலிருந்து மாறிக்கணும். ஒரு கால் கூட வீட்டுக்காரிகிட்ட போய் என்ன கேட்கக்கூடாது, எனக்கு வந்து அவள் செஞ்சு கொடு, பொரிச்சு. நான் தான் எல்லாமே சொல்லித்தரேன் பாருங்க. அவங்க கைகால் அவ்வளவு வடியோடையே அவங்களே செய்யறாங்க. அப்புறம் மாவு பிசைச்சு கொடுத்துருக்குறாங்க, எலுமிச்சை பழம் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, கீரை ஆஞ்சு. அவங்களுக்கு வந்து பயிற்சி, அது அவங்களுக்கு பயிற்சி. அது அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு போய் போங்க, அந்த காயை பொரியுங்க, அந்த கீரையை வந்து ஆஞ்சு கொடுங்க. இது வந்து அவருக்கு வந்து நடக்கிறதுக்கான பயிற்சி. உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது. முடக்குவாதம் தான் ரொம்ப உலகத்திலே மோசமானது. அது வந்து பாத்தீங்கன்னா இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் பெரிய விஞ்ஞானிக்கு, அவர் பேர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்னு, உலக புகழ் பெற்றவர். அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து கழுத்து கீழே வேலை செய்யாது. அது வந்து அது ஏஎல்எஸ் சொல்லுவாங்க, அமியோபேட்ரிக் லேட்டரல் ஸ்காலர்சிஸ் சொல்லுவாங்க. அமியோபேட்ரிக் ஏஎல்எஸ் சொல்லுவாங்க. அது போட்டு பாருங்க, ஏஎல்எஸ் போட்டு பாத்தீங்கன்னா வரும். அது ரொமாட்டிக் தான் வரும். அது வந்து எப்படின்னு இங்க வந்து நின்றுச்சு. இதுக்கு கீழே எதுவும் அவர் வேலை செய்ய, அவருக்காக ஸ்பெஷலா கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க இங்கிலாந்துல. உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி. இப்ப இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் மறந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அவர் வந்து இந்த பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமான மூளை அவருக்கு. உடம்பே வேலை செய்ய, மருத்துவர்கள் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அவர் ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜில் படிச்சவர் தான், டாப் ஸ்டூடெண்ட் அவர். உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி. அவருக்கு அவரை ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்னா தெரியாத யாரும் இருக்காது உலகத்துல, அத்தனை பேத்துக்கு தெரியும். அவருக்கு என்னாச்சுன்னா, இந்த கழுத்து கீழே வேலை செய்யல. நான் இறைச்சி திங்கிறவன் தானே. அவங்க எல்லாம் என்ன திங்கிறவங்க? இறைச்சி திங்கிறவன் தான். ஆனா அவருக்கு தன் உடம்பை காப்பாத்தல. அவர் வந்து கல்லூரி போகும்போது அது வந்துருச்சு. கல்லூரி 30 வயசுலயே, அவர் கல்லூரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்புறம் அப்படியே உட்கார்ந்தவர் தான் 77 வயசு வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தார். என்னது, நீங்கள 13 வருஷம் தானே. அவர் 77 இப்பதான் இறந்தாரு. எங்க இறந்துட்டு, அவர் இறந்தோடனே கொண்டு போய் கடவுளுக்கு சமமாக அரசாங்கம் கருதிச்சு அவரை கொண்டு போய் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தால, அது வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் மினிஸ்டர் ஆபே அப்படிங்கிற இடத்துல உலக இங்கிலாந்தில் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், நியூட்டன், சரி நியூட்டன் இங்கிலாந்துக்கார, அந்த மாதிரி நியூட்டன், அப்புறம் வந்து அந்த பேட்டரி கண்டுபிடிச்ச, டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே, இவங்கள முக்கியமான முக்கியமான இங்கிலாந்தில் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளோடு பக்கத்தால் அடக்கம் பண்ணாங்க. அவங்கள தெய்வத்துக்கு சமமானவர்கள் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. ஏன்னா அங்க ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வச்சுதான் மரியாதை பண்ணி இவங்கள தெய்வத்தை ரகசியத்தை கண்டுபிடித்து கொடுத்தவங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள், இங்கிலாந்துல டாப் சயின்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அங்கதான் அடக்கம் பண்ணுவாங்க, அரசு மரியாதையோடு. நம்ம நாட்டுல இந்த மதிப்பை, நமக்கு வந்து டாட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம நாட்டுல கிடையாது. அதாவது சுயமா செய்யுங்கிற அறிவை வந்து அதே வெள்ளைக்காரன் தான், அதே பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியாவுக்கு வந்து டாட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கவே கூடாது அடியோடு அழிச்சிட்டு போனான். அடியோடு அதைத்தான் நான் மீறேன். இப்போ
இப்போ கூட காலையில இப்போ நிறைய இன்ஜினியர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் வந்து கேள்வி கேட்டார். ட்ரிபிள் இன்ஜினியர். நம்ம குரூப்லேயே 4-5 இன்ஜினியர் இருக்கிறீங்க. பழனிவேல் இன்ஜினியர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கருப்புச்சாமின் கருப்புச்சாமின் அவர் ஒரு இன்ஜினியர், எல்லாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியர். அப்புறம் சிவில் இன்ஜினியர். அப்புறம் ராஜ்குமார். அப்ப நம்ம எல்லாரும் இன்ஜினியர் ஆயாச்சு. கலைநல இன்ஜினியர் ஆயாச்சு, பரமேஸ்வரி இன்ஜினியர் ஆயாச்சு, பிறநிதன் இன்ஜினியர் ஆயாச்சு, பாண்டிச்சேரி அரவாள் இன்ஜினியர் ஆயாச்சு. நீ எல்லாம் படிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இது மாதிரி இதை கொஞ்சம் இதை நான் செய்ய போறேன்னு இருக்காரு, சில கேள்விகள்லாம் கேட்கறேன்னு இருக்கிறாரு, தாராளமா கேளுங்கன்னு சொல்லி இப்போதான் ஒரு 15 நிமிஷம், அதனால உங்களை கூப்பிட்டுருப்பேன். இப்போதான் ஒரு 10 நிமிஷம் அவருக்கு சொன்னேன். அவர் பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் புரியுது சார், நானும் பேட்டரி டிசைன் பண்றேன்னாரு. என்ன டிசைன் பண்ணாலும் I²R லாஸ்ல வரும். நீங்க என்ன பண்ணாலும் ஹீட் லாஸ் வந்துடும். இது வந்து அட்டாமிக்லயே புரிஞ்சுக்கணும். அட்டாமிக்ல வந்து பாத்தீங்கன்னா நுண்துகள், இது வந்து அட்டாமிக்ல வந்து புரோட்டான் நியூட்ரான் எக்ஸ்சேஞ்ச், அதுல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மற்றபடிக்கு நீங்க எதுல வேணாலும் வெப்பத்தை எடுக்கலாம், எதுல வேணா எனர்ஜி எடுக்கலாம். அது ஒயர்ல விட்டீங்கன்னா டோட்டல் லாஸ் ஆயிரு, அந்த அந்த சிஸ்டம் அவுட் ஆயிரு. இது நான் சொல்றது வந்து பீட்டா டேக்கு தான் நேச்சுரலா இருக்கிறது. அதுல இருக்கிறத வந்து நான் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கொண்டு வந்து நான் செஞ்சு பார்த்தேன். இதை 1,00,000 பேர் செய்யும் பொழுது வந்துடும். இதுக்கு நீங்க ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணா போதுன்னு சொன்னேன். அப்ப சில கேள்விகளை கேட்க போறேன்னாரு. கேளுங்கன்னாரு. இப்ப 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். எல்லா கேள்வியும் எடுத்துக்கேன். அவனுக்கு புரியுது, ஆனா அதாவது அதை புரிஞ்சுது புரியாத மாதிரி. நான் அதுதான் அவர் சொல்றாரு, இதுதான் இந்த மாதிரி நான் சொல்லி இதுக்கு பேசிக்கா இந்த கருத்தை மட்டும் பதிவு செஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு கருத்து பதிவு செய்யறது ஒரு மனிதனுடைய உரிமை. கருத்து பதிவு செஞ்சிருக்கேன். அது கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்படியே பேடன்ட் வாங்கினாலுமே அது மதிப்பு கிடையாதுங்க. பேடன்ட் வாங்கிட்டா மட்டும் பெருசா ஒண்ணும் இல்லை. அதை வந்து உலகம் ஏற்றுக்கொள்ற மாதிரி கொண்டு வரணும். பேடன்ட்ங்கிறது ஒரு பாதுகாப்பு. ஒரு கருத்தை பதிவு செய்து இந்த கருத்துக்கு தான் கொடுப்பானே தவிர நான் கண்டுபிடிச்சிட்டேன் உலகத்தில் தலை செய்யறது அப்படியெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஐன்ஸ்டீன் சொல்றதை ஏத்துக்கிறதுக்கே பல ஆண்டு, 20 ஆண்டு 30 ஆண்டு ஆச்சு. அந்த மாதிரி நான் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அது இங்கிலாந்துலேயே பண்ணணும். ஏன்னா இங்கிலாந்துல பண்ணி அவன் மண்டையில சாத்தணுங்கிறது என்ற ஐடியா. என்னது, இங்கிலாந்துல பண்ணி அவன் மண்டையை கொட்டி வைக்கணுங்கிறனால இங்கிலாந்துல பதிவு பண்ணது. இந்தியாவில பண்ணலாம் இல்லை. இந்தியாவில மதிப்பே இருக்காது. இந்தியாவில மதிப்பே இருக்காது. இந்தியாவில பண்றது தண்டம். இந்தியாவில பண்றது தண்டம். நான் வந்து இந்தியாவே ஏன்னா வெள்ளைக்காரன் இந்த நம்மள தண்டமாக்குறது வெள்ளைக்காரன் தான். அந்த வெள்ளைக்காரனுக்கு ஓங்கி அறையணுங்க, அந்த வெள்ளைக்காரனுக்கு அறைய விட வேணுங்கிறதுக்காகத்தான் இங்கிலாந்துல பதிவு பண்ணேன். எங்க பதிவு பண்ண, எவனை நம்மள கோமாளி ஆக்கணும் அவனை நம்ம காமெடி பண்ணணும். எவன் நம்மள கோமாளி ஆக்கணும். இப்ப புரியுதுங்களா? என்னுடைய மன வலிமை என்னன்னு புரியுதான்னு கேக்குறேன். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 10,000 வேணும். சும்மா கான்செப்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 10,000 கட்டணும். என்னது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1,00,000 கட்டணும். மொத்தம் சும்மா கம்ப்ளீட் அதாவது நீ இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்கிற, இந்த கருத்து எங்க இங்கிலாந்துல நீ சொல்ற கருத்து இல்ல அப்படின்னு, நீ சொல்ற கருத்து இங்கிலாந்துல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு 1,50,000 லட்சம் செலவாகும். அதை வாங்கிட்டு நாக்கு வலிக்க வேண்டியதுதான். வச்சுட்டு நாக்கு வலிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதுதான் பேசும். என்னது, அதை வச்சுட்டு அல்லத்தை அறவிட வேண்டியதுதான். நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு. கொஞ்சம் திறந்து விட்டேன், அவ்வளவு. நமக்கு தமிழர்களாவே அறிவாளிகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். நாம வந்து வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்காரால, அதே வெள்ளைக்கார பிரிட்டிஷ்காரனால நான் வந்து மூடனாக்கப்பட்டோங்கிறது தான். அதனாலதான் அங்க கொண்டு போய் இருக்கிறது. அதனால என் பொண்ணு செய்ய சொன்னேன். என் பொண்ணை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அவங்க துறையில போய், அது சம்மந்தம் இல்லாத துறை, அவங்க படிக்கிற துறையில போய் ஒரு வாத்தியத்தை காட்டிருக்கேன். அவன் பார்த்துட்டு அவர் எல்லாருமே அடிப்படை பிசிக்ஸ் படிக்காம யாரு வர 10th இன்னைக்கு இயற்பியல் படிக்காம வேதியியல் படிக்காம யாரும் வர முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அது மதிப்பெண்ணுக்காக. அதே மாதிரிதான் எல்லா உலகத்துல இருக்க எல்லா வாதியாரும் மதிப்பெண் வாங்கி எடுத்தா ஆசிரியரா வருவான். அவன் அந்த மதிப்பெண் வாங்கியிருப்பான்ல, அதுல கொஞ்சம் இருக்கும். சொந்தமா சந்தேகம் வருதுல, எப்படி இது செயல்படுது, எப்படி இது இந்த பேட்டரி 70 நாள் வேலை செய்யுது, ஒண்ணுமே புரியல, ஆச்சரியமா தான் இருக்கு. நான் வந்து எலக்ட்ரானிக் எனக்கு தெரியாது, நீ எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் போன்னு சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த ஆளோட வேலை. அதைத்தப்ப நம்ம 20 பேர் பண்ணியிருக்கோம். அது போய் பள்ளிக்கூடத்துல 2 பேர் செஞ்சாச்சு. இன்னும் பழனிவேல் வந்து நேர்ல போய் அரசு பள்ளிக்கூடம் தானே, நேர்ல போய் சொல்லியிருக்கேன். ஒரு 10 செஞ்சுட்டு போங்கிறேன். இப்ப எவ்ரிடே பேட்டரி செஞ்சோம்னா 10 ரூபா தான் செலவாகும். ஆமா, அதுல செஞ்சு போய் ஒரு 10 பேருக்கு கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் ஜெராக்ஸ்ல எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி 1,00,000 பேர் வந்து எல்லாரும் செய்யும் பொழுதுதான்
இது பெரிய அந்த பையன் அவர் காலையில் பேசும் பொழுது அவர் சொன்னாரு, சார் இது 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 வந்து இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து உலகம் பூரா ஏத்துக்கிட்டா நீங்க தான் இந்த இந்த காலத்தினுடைய ஐன்ஸ்டீன் அப்படி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மூளையை கொஞ்சம் பயன்படுத்தினா எல்லாரும் ஐன்ஸ்டீன் தான் சொன்னேன். மூளையை கொஞ்சம் பயன்படுத்தினா இதுக்கெல்லாம் இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் பெரிய மூளையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் மூளையெல்லாம் பெருசா தேவையில்லை. உணவு இல்லாமல் வாழ்ற கலைக்கு தான் மூளை தேவையே தவிர இந்த மாதிரி அணுவை பார்க்கறது அணுவை புரிஞ்சுக்கிறதுல மூளையே தேவையில்லை. அது வந்து தவளை கூட செஞ்சுட்டு போயிரும் சொல்லியிருக்கேன். என்னது தவளையை தூண்டி விட்டா போதும், அது கண்டுபிடிச்சு கொடுத்துருன்ட்டேன் நான். அதனால இதுல பெரு ஐன்ஸ்டீன் கிடையாது, அதெல்லாம் புடலங்காயும் கிடையாது, அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி என்ன கிடையாது நான். ஏன்னா எல்லாருமே இயற்கையை வந்து தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. இயற்கையை வந்து முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க, முடியாதுன்னே நினைச்சிட்டாங்க. என்னது முடியாது நான் அப்படி இல்ல, இதை கண்டுபிடிக்க வெறும் 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். 15 நாள். இந்த கிராஃபைட்டுக்கும் அந்த ஜிங்க் தகடுக்கு என்ன சொந்தம், என்ன எதனால அது வேலை செய்யுது அப்படின்னு ஒரு 15 நாள் டிசைன் பண்ணேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எவன் சொல்லியிருக்கான்னு பார்க்கும் பொழுதுதான் அப்புறம் எனக்கு பின்னாடி இவனால உழைந்துட்டே போயிருக்கானுங்கோ, இதெல்லாம் பண்ணியிருக்கானு, இதெல்லாம் அதெல்லாம் பண்ணவும் சரிதான், அப்புறம் ஏன் எனர்ஜி எடுத்து காட்டல? அங்கதான் இனியன் வர்றாரு. எனர்ஜி எடுத்து காட்டணும்ல, இப்படி இருந்தா அப்படி வரும், அப்படி இருந்தால் இப்படி வரும், இதை தூக்கி போட்டா இப்படி எனர்ஜி வரும்னு சொல்றே இல்ல. அதாவது உலகத்துல ரெண்டே எனர்ஜி இருக்கு. ஒண்ணு குளிர்ச்சி இருக்கும், குளிர்ச்சிக்கு எதிரானது வெப்பம் இருக்கும். இதுதான் இயற்கையானது. இது ரெண்டுமே இயற்கையில் இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் குளிர்ச்சியா இருக்கும், ஒரு பக்கம் பாலைவனம் இருக்கும். பாலைவனத்துல பாத்தீங்கன்னா வெப்பம் இருக்கும். இன்னொரு பக்கம் பனி பாலைவனம், அது குளிர்ச்சியா இருக்கும். இந்த ரெண்டுமே இருக்கா இல்லையா? இதேதான் நம்ம உடம்புல குளிர்ச்சியா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, வயிறு அமைதியா இருந்தா குளிர்ச்சியா இருக்கும். ஏதாவது போட்டு பாருங்க, வயிறு உடனே கெட்டு போயிடும். வயிறு கெட்டு போச்சுன்னா வெப்பம் உண்டாகும், உராய்வு அதிகமாயிரும், உடனே மரணம் நமக்கு வந்துடும். உடனே வராது, பல நோய்கள் வந்து மரணம் வரும். அதனால இந்த விஞ்ஞானிகள் வந்து எங்க நிக்கிறானுங்கன்னா வெப்பத்திலேயே நிக்கிறாங்க. குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாது. என்னது குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னு நமக்கு புரியுதே, குளிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குது, வெப்பம் இருக்கு. ஆனா அவனுங்களுக்கு வெப்பத்துலதான் வேலை செய்யுதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க, அறிவுபட்ட மாட்டாங்க. நம்மளது குளிர்ச்சியில வேலை செய்யுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்மளது குளிர்ச்சியில வேலை செய்யுது. அதனாலதான் தண்ணியில போட்டீங்கன்னா அது குளிர்ச்சியா இருக்கனால தண்ணியில போட்டாலும் நம்மளது வந்து எலக்ட்ரானிக்கே கிடையாது. நம்மளது நியூட்ரானிக். இந்த உடம்பு வந்து நம்ம உடம்பு இருக்க, மனித உடம்பே நியூட்ரானும் புரோட்டானும் தான் கட்டப்பட்டிருக்கிறது. உங்க உடம்பு இருக்கே, உலகமே பிரபஞ்சமே எளிய கண்ணுக்கு தெரியாத அணுல இருந்து மனுஷ வரைக்கும் இந்த ரெண்டு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். நியூட்ரான் புரோட்டான், அந்த ரெண்டு கப்புன்னு ஒட்டிக்கிது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளை உருவாக்குறது, நம்ம மனிதனை உருவாக்குறது, விண்வெளி உருவாக்குறது. இதெல்லாம் இந்த நியூட்ரானும் புரோட்டானும். இந்த எலக்ட்ரானுங்கிறது சுத்திட்டு வர்றது, அது சும்மா ஒரு விபச்சாரி மாதிரி, அது ஓடுகாலி. என்னது அது ஓடுகாலி, விபச்சாரி. அதுக்கு இங்க மதிப்பே கிடையாது. அதுதான் நாட்டை அழிக்கிறது. எலக்ட்ரான் தான் உலகத்தை அழிக்கிறது. அதுக்குதான் தமிழ்ல அழித்தல்னு பேரு. அதாவது காத்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து 3 கொள்கை இருக்குது. ஆக்கல், அழித்தல், காத்தல் 3 கொள்கை இருக்கு. வெள்ளைக்காரன் கொள்கை அத்தனையுமே அழித்தல் கொள்கை தான். நம்மளதான் ஆக்கல், அழித்தல், காத்தல் முத்தொழிலையும் நாம் பண்ணிக்கிறோம். என்னது இததான் சொல்லுவாங்க. ஆக்கலுக்கு ஒரு கடவுளை சொல்லுவான், அப்புறம் அழித்தலுக்கு ஒரு கடவுள் சொல்லுவான், காத்தலுக்கு ஒரு கடவுள் சொல்லுவான். இது எல்லாமே அடிப்படை துகள் தான். அதனாலதான் நம்ம கடவுளை வந்து அனுபானவன்னு பாடணும். நீங்க சித்தர் கொள்கை, தேவாரம், திருவாசகம், வள்ளலார் யார் எடுத்தாலும் கடவுளை அனுபா தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அப்புறம் என்ன, உலகத்துல அனுபா பார்த்தவங்க தமிழன் தானே. இப்ப எவன் அனுபா பார்த்தான்? அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய விண்வெளி அளவுக்கு இருக்கிற செய்தியை, அது கடல் அளவுக்கு இருக்கிற செய்தியை வந்து ஒரு சின்ன கடுகுல வச்சு, அது ஒரு அணுகுல வச்சு திணிக்க முடியும்னு அந்த கருதுகோள் வச்சதே தமிழர்கள் தான் முதல் உலகத்திலேயே. அதை சின்ன அணுக்குள், கண்ணுக்கு தெரியாத அணுக்குள் வந்து 7 கடல் அளவுக்கு ஆற்றலை உள்ளே வைக்கலாம். அப்படி ஆற்றல் உடையதான் திருக்குறள்னு ஔவையார் பதிவு பண்ணாரு. எப்படி ஒரு சிந்தனை வந்தது? நம்ம இயற்கையாவே அணுவை பத்தி சிந்திக்கிறவங்க, இயற்கையாகவே சிந்திக்கிறவங்க. ஆமா. ஆனா இந்த முண்டங்களுக்கு பிற மேற்கு நாட்டு முண்டங்கள் இப்பதான் சிந்திக்கிறானுங்க. மேற்கு நாட்டு முண்டங்கள் இன்னும் ப்ரூஃப் அவனுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கே வந்து 2012 தான் ஆமா அணு இப்படித்தான் இருக்கும்னு 2012 என்ன ஒரு 2012 எவ்வளவு, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடிதான்
12 ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதான் எத்தனாயிரம் ஆண்டு கழிச்சு 2012ல வந்து ப்ரூவ் பண்றாங்க எல்லாருமே. ஆமா, இதுக்கு மேல இதுதான் அடிப்படை, இப்படிதான் அணு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அணு சொல்றானுங்க. அது வந்து அதுல பாத்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான், அதுக்குள்ள புரோட்டான் அந்த புரோட்டான் நியூட்ரானுக்கு யாரு வந்து சக்தி கொடுப்பாங்க, அது டபிள்யூ போசான், அப்புறம் இசட் போசான். அது யாரு மாத்துறாங்க, அது குவார்க்குன்னு மாத்துறாங்க. அதுக்கு யாரு வெயிட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தா கடைசியில ஹிக்கு ஹிக் போசான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானுங்க. இந்த 5 தாண்டா அடிப்படைன்ட்டான். நியூட்ரானும் புரோட்டானும், அப்புறம் டபிள்யூன்னு ஒரு துகள். எல்லாம் துகள் தான். நியூட்ரான்ங்கிறது ஒரு துகள் தான், புரோட்டான்ங்கிறது ஒரு துகள் தான். அதுக்குள்ள யார் யார் ஒட்ட வைக்கிறாங்க. இப்போ 2 அட்டை இருக்குதுங்க, 2 அட்டையை ஒட்ட வைக்கிறான். அட்டைங்கிறது ஒரு பொருள், இன்னொரு அட்டை ஒரு பொருள், சும்மா ஒட்டாது. நடுவு ஒரு பசை போடுறோம்ல, அந்த பசை போடுறது யாரு? சரி, பசை ரைட்டு, பசை ஒட்டாச்சு. அந்த பசை யாரு தயாரிக்கிறாங்க? ரைட்டு. அந்த பசைக்கு என்னென்ன பொருள் தேவை? இப்படி இதுதாங்க விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இதான் ம். இதை 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 வந்து எப்படி அது ஒட்டிட்டு இருக்குது? நியூட்ரானும் புரோட்டான் எப்படி ஒட்டிட்டு இருக்குது? யார் ஒட்ட வைக்கிறாங்கன்னு கேட்டா இந்த டபிள்யூ போசானும் ஜட்டு போசானும் சரி ஒட்ட வைக்குது. அது யாரு? நியூட்ரானும். அது தானாவே மாறுது. பாருங்க, இயற்கையில எல்லாமே தானா தான் நடக்குது. எல்லாமே தானே அதே மாதிரி இது இந்த தானா நடக்கிறதுக்கு வெளிய இருந்து பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை. இவனுக்கு என்ன இந்த முண்டங்க யாரும், இந்த வெள்ளக்கார முண்டங்க. ஆமா, அடுப்பறிக்கிறதுக்கு நம்ம அந்த காலத்துல இருந்து நாம 1000 வருஷம் 2000 வருஷம் அடுப்பறிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பொருளை வேக வைக்கணும்னா செயற்கையா சூடு பண்ணணும். இப்ப சூரியன்ல அண்டா வச்சா சூரியன்ல தண்ணி ஊத்தி வச்சு பாருங்க, சூரியன் பட்டதுன்னா வெப்பம் வரும். அது இயற்கையான வெப்பம். அந்த சூரியன, அதுக்கு பேர் சூரியன்ல தண்ணி காய வச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நோய் வந்தவங்க, நொடி வந்தவங்க, தோல் நோய் வந்தவங்க, காமால வந்தவங்க, அப்புறம் இந்த மாதிரி சொரிசேரங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்பு அண்டா, அந்த பித்தளை அண்டாவில் வெயில்ல வைப்பாங்க. அதுல கருவேப்பிலை, அந்த இதுல வேப்பலை வேப்பலை வேப்பலையை போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி வெயில் வச்சிருவாங்க. நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் லேசா அந்த சூரிய தண்ணி எடுத்து மேலே ஊற்றி கொதி வைப்பாங்க. அது இயற்கையா இருக்கிற சூடு. செயற்கையா சூடு வேணும்னா அப்புறம் அண்டால விறக வச்சு எரிக்க வேண்டியதுதான். என்னது? அதுதான். அது செயற்கையா சூடு பண்ற, அது லாஸ் வரும். இயற்கையா சூடுக்கு லாஸ் கிடையாது, அது இயற்கையா வருது. நல்ல ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பைப்புக்குள்ள திறந்த பிறகு கையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு வரும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு கொதிக்கும். அந்த 12 மணி நேரத்து வெயில பூரா அந்த பைப்புக்குள்ள இழுத்து வச்சுப்பா. அப்ப அந்த சூட்டுக்கே வந்து அவ்வளோ பயங்கர சூடா இருக்கும், குடிக்க முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்கு. அப்போ அவ்வளவு அதனால அதை வச்சுதான் சரி சூரியனோட கதிர் சும்மா கிடக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து வெப்பத்தை எடுத்து. அது லாஸ் கிடையாது, அது இயற்கையா சூரியன். அது சூரியன் சாவருக்கு 500 கோடி ஆண்டு ஆகும். அது வரைக்கும் நாம மின்சாரம் எடுத்துட்டு இருக்கலாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் கண்டுபிடிச்சதுங்கிறது இயற்கையில இருக்கிறது தான். இது வந்து இயற்கையில் இருக்கிறத புதுப்பிக்கிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் மூளை செலவு பண்ண. எவ்வளவு நேரம் செலவு பண்ணா ஒரு அதிகபட்சமா 200 மணி நேரம் இரவும் பகலும் தூங்காமே ஒரு 4 மணி நேரம் தவிர அப்படி நமக்கு தூக்கம்ங்கிறது தேவையில்லை இல்லையா? ஒரு ஒரு பெரிய தூக்கங்கிறது அது தானா தூக்கம் வருது பாருங்க. கடைசியில் இதுக்கு மேல முடியாதரா, அந்த மூளை வந்து தட்டுமாறு. நேற்று நான் படுக்கிறப்ப மணி 10:45 11 மணி ஆகி போச்சு. அப்படியே மூளை தடுமாறுது. அப்படியே மூளை தடுமாறுறப்ப பேசாம படுத்துக்கணும். மூளை தடுமாறுறப்ப அதையும் போட்டு நோண்டக்கூடாது. ஏன்னா அது நமக்கு அதுதான் நம்ம இயற்கை கொடுத்த வரம். அதையும் போட்டு அப்ப அது கொஞ்சம் கூல் கேக்குது. என்ன கேக்குது? டே போதாண்டாங்க அப்பா, 19 கொன்னு கொள்றேன் நீயே. அது மூளை வந்து சிந்திக்க ஆர்வம் தான் வருது தவிர அந்த சோறு வரமாட்டேன். கடைசியில் அதுவே சோறு உடஞ்சு டே போதும் மடை ஒரு 1/2 மணி நேரம் படுக்கூடா அப்படிங்குது. அப்படி போய் படுக்கிறது தான். நீங்க என்ன பண்றீங்க? பொதுவா எல்லாரும் தின்னு ஓட்டு ரகலை பண்றது, குடும்பத்தை ரகலை பண்றது, சண்டை போடுறது, பொண்டாட்டி அடிக்கிறது, புருஷன் அடிக்கிறது, புள்ளை அடிக்கிறது, இந்த வேலையில இந்த அயோக்கியர்கள் பண்ற வேலை. நான் அப்படி பண்றது என்னுடைய குழந்தைகள் வந்து என்னோட குழந்தைகள் 2 குழந்தைகள் ஒரு நாள் கூட இப்படி விரல தூக்கி இப்படின்னு வாயில விரட்டி இருக்கிற அடிக்கிற மாதிரி போயிருக்கனே தவிர அதை சிறுசா இருக்கிறப்போ சும்மா அந்த 6 வயசு எல்லாம் பண்றப்ப ஒண்ணுமே 10 வயசு 12 வயசுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல, அப்ப மிரட்டுறதுதான். அப்புறம் 16 17 ஆயிடுச்சு, அப்புறம் அது வேற. என்னது? ஆமா, 8 வயசுல 7 வயசுல மிரட்டல, அப்புறம் எப்ப மிரட்டுறது? இப்ப மிரட்ட முடியுமா? அந்த 8 வயசுல இருந்து அடங்காது. அது குழந்தைங்களுக்கு தெரியும். நாய் மாதிரி ஜங்கு மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி மேல இறங்கும் கீழே இறங்கவும் ரகலை பண்ணவும் கண்டதெல்லாம் பண்றதெல்லாம் அது அப்படிதான் பண்ணும். அந்த வந்து அந்த வேதியியல் மாற்றம் நடக்கிறப்ப அது பண்ணும். காதல் பண்றது, காமம் பண்றது எல்லாம் பண்ணும். அப்புறம் நான் சொன்னவங்க காதல் காமம் எப்படி என் பொண்ணுகளுக்கே 12 வயசுலயே காதல் காமத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தேன். காதல்னா என்ன, காமம்னா என்ன அப்பவே நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். எப்படி காதல் வருது, எப்படி காமம் பண்ணணும் அப்படிங்கிறது 12 வயசுல 2 பேர்த்தையும் சொல்லிக் கொடுத்தேன். 12 வயசுலயே அது எப்படி கட்டுப்படுத்துறது, அது திருக்குறள் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாம் நம்ம வந்து என்னன்னா நம்ம ஒரு டிசிப்ளினா இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி தான். அப்படித்தான் நம்ம உணவுல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா
உணவுங்கிறது வந்து ஒரு பழக்கத்துல வந்ததே தவிர அது வந்து யாரும் கண்டுபிடி நாமளா பார்த்து பார்த்து காப்பி அடிச்சுக்கிறது. இப்ப அம்மா சாப்பிடறத பார்த்து அப்பா சாப்பிடறத பார்த்து நீங்க என்ன பண்றீங்க? யாரை பார்த்து காப்பி அடி? அம்மா சாப்பிடுறாரு, அப்பா சாப்பிடுறாரு. அவரு நல்லதா கெட்டதா அவருக்கும் தெரியாது. நீங்களும் தின்னுக்கிறீங்க. அவர் யாரை பார்த்து கத்துக்கிட்டாங்க? அம்மா அப்பா பார்த்து. அப்புறம் சமூகம் பண்ற அட்டகாசம். ரோட்ல விற்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி திங்க. இந்த முண்டங்கள் ரோட்ல விற்கிறதெல்லாம் வாங்கி தின்று ரகலை பண்றது. ரோட்ல சாராயம் கிடைக்குது, அதையும் வாங்கி குடிக்க வேண்டியது. ரோட்ல மீன் விற்கிறேன், மீன் கறி மீன் கண்டதெல்லாம் விற்கிறேன், அதை வாங்கி திங்கிறது. தின்னு போட்டு வீட்டுல போய் சண்டை போடுறது, அல்லது 4 பேத்துக்கான கூத்தடிக்கிறது. இதை தவிர இங்க என்னங்க மனுஷன் பண்றான்? இதை தவிர ம். இதை தவிர என்னங்க பண்றாங்க? நம்ம உங்க வீட்டுல சேருங்க, இதை தவிர என்னங்க பண்றாங்க? ஒண்ணும் பண்றது இல்ல. மண் எந்த பிரச்சனையை கொண்டு வரணும் தவிர பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ற வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்குன்னா எல்லாரும் எங்க அப்பா எப்படி இருப்பாரு எல்லாத்தையும் இப்ப எல்லாம் நீதி போதனை சொல்லியே கொண்டு போயிருவேன். என்னது ம். நீதி போதனை சொல்லியே கொண்டு போயிருவேன். வெங்கடேசன் என்ன சொல்றாருங்க அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நோயின்னு என்கிட்ட யாரும் இப்ப நோயின்னு என்கிட்ட யாரும் கேட்க கூடாது இல்ல. நோயின்னு யாரும் கேட்கக்கூடாது. அதுல மாட்டிக்கிறாங்களே. அப்புறம் கடைசியில எங்க வந்து நிப்பேன்? மாவனங்களை செருப்படி அங்கதான் ஒழுகு. எங்க வந்து ஒழுக நொல்லு எங்க வந்து ஒழுகு. நீங்களா நோய் வந்த கருத்து கேக்குறீங்க, நல்லா தின்னுட்டு ஆடிட்டு இருந்தா கேப்பீங்களா? கேட்க மாட்டோம். எல்லாம் நான் பஞ்சர் பன்னீர்செல்வம் பஞ்சர் விட்டுருந்தா அவர் போய் சேர்ந்திருப்பார். பன்னீர்செல்வம் பிறகு கொஞ்சம் வெயிட் அதிகம். பாண்டிச்சேரி அவர் பெரிய பல்கலை மருத்துவ கல்லூர் இந்தியாவில் புகழ்பெற்ற மருத்துவ கல்லூரிலேயே அவர் வேலை செய்யறாரு. அவருக்கு ஏதோ கொஞ்சம் ப்ரெஷர் வந்துருச்சு, ஏதோ கொஞ்சம் வந்துருச்சு. பழனிவேலுக்கு ஏற்கனவே கால் ஏதோ ஒரு பிரச்சனையாகி வந்தாரு. எல்லாம் பிரச்சனையில வந்து அந்தங்க பிரச்சனையில தாங்க பாடம் எடுக்கணும். பிரச்சனையில தான் அதான் இயற்கை. மூளை இல்லாதவனுக்கு தானே பாடம் எடுக்கணும். மூளை இருக்கணும் எதுக்கு பாடம் எடுக்கணும்? இதுதான் இயற்கை. அதனால இன்னைக்கு என்ன இப்ப கொஞ்சம் இது போயிட்டு இருந்தது. அப்ப எப்பொருள் யார் யாருக்கு கேட்பு அப்ப ஒரே வரையில முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இது வந்து பொது விளக்கமா பேசியிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன பண்றீங்க எல்லாரும் வரிசையை சொல்லுங்க. கடைநிலை என்ன பண்ண போறீங்க? நீர்ல போட போறீங்களா? போடுங்க. நீர் ஐயா, நீரு பழம் சாப்பிட சொல்லிருக்கீங்க. பழம்பொரி செய்து சாப்பிடுங்க. பிறை நுதல் இன்னைக்கு நீர்ல போடுறீங்களா பழம்பூரியில போடுறீங்களா? பிறை நுதல் ரைட் ரைட் அது நீங்க பண்ணிக்க சொல்லியாச்சு. அப்புறம் பழனிவேல் இவரு பன்னீர்செல்வம் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? சரி. பழனிவேல் பன்னீர்செல்வமா? பன்னீர்செல்வம் எங்க ஏற்பாடு எடுத்துறது. சரி. பரமேஸ்வரி இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயா இன்னைக்கு 48 மணி நேரம் ஐயா மிளகு தக்காளி கீரை பறிச்சு வச்சிருக்கேன், பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ரைட். அருமை. 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. நல்லது. பாண்டிச்சேரி அரவாளி என்ன பண்றீங்க? கீழே ஒரு சப்பாத்தி செய்ய. அருமை அருமை பண்ணுங்க. நீமா பழனிவேல் என்ன பண்ண போறீங்க? சரி. அவர் இது இல்ல. சரி இதோட நிறுத்திக்கலாம். போயிட்டு இருக்காங்க. சரி நீங்க போங்க வேலைக்கு போங்க. நேரத்துல இருப்பான். மறுபடியும் நம்ம மதியானம் இதை பத்தி ஏதாவது ஒரு தலைப்பு 2வது பாடம் அல்லது 3வது பாடத்தை நல்லா படிக்கலாம். சரியா? ரைட். மதியானம் பேசுவோம். நன்றி. வணக்கம். நன்றி.